பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நண்பர்களும் எதிரியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்களால் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டிற்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும் கல்வி நிதி தொடர்பாக ஒன்றிய அரசை விமர்சித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணி வெளியேறுவதாக தெரிவித்தார். கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்றைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாடே அறியும். யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல, யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பேசினார். பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வத்திடம் திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என கேள்வி எழுப்பிய போது அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை என பதிலளித்தார். அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். அது உங்களுடைய யூகம். எதிரி இல்லை, அது நடந்துக்க. எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு. அரசியலில் மும்மொழி கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. முன்னதாக காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். அப்போது இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். பின்னர் மரியாதை நிமித்தமாக மாலை முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்ததாக ஓபிஎஸ் கூறினார். ஆனாலும் முதலமைச்சருடனான ஓ பன்னீர்செல்வத்தின் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.